ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் வருகின்ற 14/4/2025 தமிழ் புத்தாண்டு பலன்கள். சித்திரை மாதம் தொடங்கிறது. சித்திரை முதல் பங்குனி மாதம் வரையே தமிழ் ஆண்டுகள் என்று சொல்லப்பட்டு வருகிறது. இந்த வருடம் விசுவா வசு என்ற பெயரிலே அந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. அதுக்குண்டான 12 ராசிகளுக்கு உண்டான பலன் தான் சொல்ல போகிறோம். இது ஒரு நல்ல ஆண்டாக விளங்கப் போகிறது. எல்லோருக்கும் ஒற்றுமை, எல்லோருடையுமே அன்பு, பாசம், பரிவு, நற்குணங்கள் எல்லாமே இந்த தமிழ் புத்தாண்டு வருடத்திலிருந்து ஆரம்பிக்கப் போகிறது. இதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த வகையிலே குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு வருடம் கடந்து சென்று விட்டது. அந்த குரோதி வருடத்தில் பார்த்தீர்களானால் நிறைய போட்டி, பொறாமை, ஒருவர் பற்றி ஒரு விமர்சனம் செய்வது, வழக்குகள் தொடுப்பது, பேசினாலே வழக்கு, போராட்டம் செய்தால் வழக்கு, நின்றால் வழக்கு, நடந்தால் வழக்கு, இப்படி எல்லாமே வழக்குகள் ஏற்பட்டு பலவிதமான போராட்டங்களை, பிரச்சனைகள் மக்கள் சந்தித்தனர். அந்த குரோதி வருடம் முடிந்துவிட்டது. இப்போது விசுவாவசு வருடம் பிறக்கப் போகிறது. இந்த வருடத்திலே அதெல்லாம் மறந்து எல்லோருடையுமே மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவோம். முதல்ல அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லா மதமும் நம் சம்மதம் தான். எல்லா மதமும் ஒன்று, எல்லா தெய்வமும் ஒன்று. எப்படி இந்து மதத்திலே பல்வேறு பெயர்களிலே தெய்வங்கள் விளங்குகிறதோ ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு சக்தி உண்டு. சில தெய்வங்கள் இப்போ உலகிலே அவதார புருஷர்களை பிறந்து எல்லோருக்கும் அருள் செய்து மறைந்திருக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒன்றே குலம் ஒருவனே தேவன், இதுதான் உண்மையான விஷயம். அதன்படி பார்த்து இந்த வருடம் எல்லோரும் அன்பாக, ஆதரவாக, பரிவாக, பாசமாக இருக்க வேண்டும். இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கின்ற தினத்திலே மேஷராசியிலே சூரியன் இருப்பார். எப்பொழுதுமே சித்திரை மாதத்திலே மேஷராசியிலே சூரியன் இருப்பார் என்பது உண்மையான விஷயம். அப்போது அந்த சூரியன் உச்சம் பெற்று விளங்குகிறார். மேஷத்திலே சூரியன் உச்சம். அடுத்ததாக ரிஷபத்திலே குரு பகவான் இருக்கிறார். கடகத்திலே செவ்வாய் பகவான் நீசம் பெற்று விளங்குகிறார். அடுத்ததாக கன்னி ராசியிலே கேது பகவான் இருக்கிறார். அதன் பிறகு துலா ராசியிலே சந்திரன் இருந்து வருகிறார். அதன் பிறகு மீன ராசியிலே சனி, ராகு, சுக்கிரன், புதன், இவ்வாறாக இந்த கிரகங்கள் அந்த தமிழ் புத்தாண்டு தினத்திலே ஈர்க்கப்படுகிறது. அதற்குண்டான பலன்கள் பொது பலன் தான் இப்போ சொல்லுவதற்கு. அந்த பொது பலன் பார்க்கும்பொழுது சூரியன் உச்சம் பெற்று மேஷராசியில் இருப்பதாலும் நிறைய அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றம் காணப்படும். நிர்வாகத்திறமை வெளிப்படும். நிர்வாகத்தில் இருப்பவர்கள் சிறந்து விளங்குவார்கள். யாரை கண்டும் எதை கண்டும் அஞ்ச மாட்டார்கள். மக்கள் எல்லோரும் தைரியத்தோடு நிற்பார்கள். எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற மனப்போக்கு நிலவும். குரு ரிஷபத்தில் இருப்பதால் பணவரவுகள் வந்து சேரும். நல்ல வாழ்க்கை வசதிகள் பெருகும். எல்லாவற்றிலுமே சிறந்து விளங்கப் போகிறீர்கள். இருந்தாலும் கடகத்திலே செவ்வாய் நீசம் பெற்றிருக்கிறார் அல்லவா? அப்பொழுது செவ்வாய் சக்தி எழுந்திருக்கும் போது செவ்வாய்க்கு காரகத்துவமான வீடு, மனைன்றது பூமி கூட சொல்லலாம். அந்த மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், விவசாயம், தீயால் ஏற்படும் தொழில்கள், அது மூலியமாக நடத்தக்கூடிய வியாபாரங்கள், இதெல்லாமே சற்று வீழ்ச்சியாகத்தான் இருக்கப் போகிறது. விலை குறைவாக இருக்கும். அப்பொழுது இந்த செவ்வாய் கடகத்தில் இருக்கிற காலகட்டத்திலே இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது சொல்லப்படும். அடுத்ததாக கண்ணியிலே கேது இருந்து கல்வியில் வளர்ச்சியை கொடுப்பார். புதிய கல்விக் கொள்கை கண்டிப்பாக நிலைநிறுத்தப்படும். அதன்படி மாணவ மாணவிகள் எல்லாம் பயன்பெற்று விளங்கப் போகிறார்கள். அடுத்ததாக துலாத்திலே சந்திரன் இருக்கிறார். துளாராசியிலே சந்திரன் இருக்கும்போது பெண்களுக்கான கை ஓங்கியிருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டிற்கு அப்புறம் பெண்கள், குழந்தைகள் எல்லாமே நல்ல நிலைமைக்கு வருவார்கள். அவர்களுடைய முன்னேற்றம் திறந்து விளங்கும். அவர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். எல்லாமே நல்லபடியாக நடக்கப் போகுது. அடுத்ததாக மீனத்திலே சனி பகவான் பயிற்சியாகி இருக்கிறார். கூட ராகுவுடன் இருக்கிறார். சுக்கிரன், புதனும் இருக்கிறார்கள். அப்பொழுது சனியுடன் ராகு சேர்ந்திருக்கிறபடியால் பல்வேறு விஷயங்களுக்கு தடைகள், தாமதங்கள் ஏற்படும். ஒரு விஷயத்தை முடிக்கணும்னா ஒரு தடை ஏற்பட்டு, தாமதம் ஏற்பட்டு தான் முடிவுக்கு வரும். அது அந்த கிரகத்துடைய சேர்க்கையினுடைய ஆதிபத்தியமாக விளங்கப்படுகிறது. இருந்தாலும் சுக்கிரன் உச்சம் பெற்றும் புதன் நீசம் பெற்றும் நீச பங்க ராஜயோகம் ஏற்படுகிறது. நீச பங்க ராஜயோகம் ஏற்படுதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அப்போது புதனும் சுக்கிரன் சேர்ந்து அந்த யோகத்தை கொடுக்குறாங்க. புதனும் சுக்கிரன் சேர்ந்து யோகத்தை கொடுக்கறதுனால புதனுக்கு உண்டான ராசிகளான மிதனம், கன்னி, சுக்கிரனுக்கு உண்டான ராசிகளான ரிஷபம், துலாம், இந்த 4 ராசிக்காரர்களுமே நல்ல பலனை அனுபவிக்கப் போகிறார்கள். ஏன்னா அந்த நீசபங்க ராஜயோகம் அவங்களுக்கு ரொம்ப உரியதாக இருக்குது. எல்லோருக்குமே அந்த பலன் கிடைக்கும். இருந்தாலும் குறிப்பாக இந்த 4 ராசிகளுக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. இதுவாறு இந்த பொது பலன்கள் இருந்து வருகிறது. இது இல்லாமல் மக்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள். யாருக்கும் ஆகும் எதுக்காகவும் போய் கேள்வி கேட்க மாட்டார்கள். நமக்கு நாமே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கப் போகிறது இந்த தமிழ் புத்தாண்டு தினத்திலிருந்து. அந்நிய இனத்தவர்கள், அந்நிய மதத்தவர்கள் அன்பு பாராட்டி வருவார்கள். ஒருவருக்கு உதவி செய்து கொள்வார்கள். இதெல்லாமே இந்த தமிழ் புத்தாண்டத்திலே நடக்கும். பொதுவாகவே இந்த கிரகங்களை வைத்து பார்க்கும்பொழுது ஏற்றமும் இருக்கும், இறக்கமும் இருக்கும்.
அப்போது இன்னொரு விஷயம் பார்த்தீர்களானால் தவறு செய்தவர்கள் தண்டனைக்குள்ளாவார்கள். ஏனென்றால் சனி பகவான் மீனராசியிலே இருப்பதால், குருவோட வீட்டில் இருப்பதால் அந்த சனி பகவான் நீதி நேர்மை சத்தியம் தவறாதவர். அப்போது குரு போதனை செய்பவர். அப்போது குரு நல்ல கிரகம் தான், சுப கிரகம். அப்போ நல்லது செய்தால் நல்லது நடக்கும், கெட்டது செய்தால் கெட்டது நடக்கும். தீய வழியில் போகாமல் இருந்தாலும், கெட்ட பழக்கத்தில் ஏற்படாலும், தீய ஒரு செயற்கை ஏற்படாமல் இருந்தால் நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ்ப்பீங்கன்னு சொல்லி மீனராசி நேயர்களே 12 ராசிகளுக்கு உண்டான தமிழ் புத்தாண்டு பலன்கள் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது மீனராசிக்காரன் சொல்லப்படும். மீனராசியில் பார்த்தால் சனி பகவான் உங்கள் ராசியில் வந்து உட்காந்துருக்கார். தமிழ் புத்தாண்டுக்கு முன்னாடியே வந்துட்டார். கூட ராகு இருக்கார், சுக்கிரன், புதன் இவங்களாமே இருக்காங்க. உங்கள் ராசியிலே இருக்காங்க. 3ஆம் இடத்துல குரு இருக்காங்க. 5ஆம் இடத்துல செவ்வாய் நேசப்பட்டிருக்காங்க. 7ஆம் இடத்துல கேது இருக்காங்க. 8ஆம் இடத்துல சந்திரன். இப்படி தான் அந்த கிரக நிலை இருக்குது தமிழ் புத்தாண்டு தினம் ஆரம்பிக்கும் பொழுது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது மீனராசிக்காரங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதை மாற்றிக்கிறது தானே நம்ம பரிகாரம் சொல்ல போகிறோம். அதுபடி நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லதுதான் நடக்கும். ஜென்ம சனியாக வந்து அமர்ந்துட்டார். கூட ராகுவோட இருக்கார். சுக்கிரன், புதன் வேறு இருக்காங்க. இருந்தாலும் ஒரு நல்லதும் நடக்கும், ஒரு கெட்டதும் நடக்கும். அப்போது சனியோட ராகு சேர்ந்திருக்கும் போது, ஜென்மத்தில் வந்திருக்கும் போது ஆடி ஓடி சுறுசுறுப்பாக இருந்தவங்க சில பேர் நோயப்பட்டு படுப்பாங்க. சில பேர் சிறு சிறு விபத்துகள் ஏற்பட்டு படுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும் மீனராசிக்காரங்களுக்கு. இப்படி இருந்தாலும் ஒரு நல்லது நடக்குன்ற போது சுக்கிரனும் புதனும் சேர்ந்து யோகத்தை கொடுக்குறாங்க. நீசபங்க ராஜயோகம் ஏற்படுது. அப்போ அந்த சுக்கிரன் 3க்கு 8க்குரியவராக வரார். அதே மாதிரி புதன் 4க்கும் 7க்குரியவராக வரார். அப்போ சுபத்தன்மையும் கொஞ்சம் ஏற்படும். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் நண்பர்களும் உறவினர்கள் உதவி பண்ணுவாங்க அப்படின்றது தான் விதி. கண்டிப்பாக செய்வாங்க. அது இல்லாமல் சகோதர உறவும் பலப்படும். அவங்களும் உதவி ஒத்தாசை இருப்பாங்க. ஆயுள் கண்டம் பங்கம் மறையும். வரும், கண்டம் வரும், ஆயுள் பற்றி பயம் இருக்கும். ஆனால் நிரந்தரமானதாக இருக்காது. கொஞ்ச காலம் இருந்துட்டு போயிடும், மறந்துடும். அதுக்குன்னா நேரங்காலம் தான் போக போகுது. அடுத்தது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முதல் ஒரு 3 மாதங்களுக்கு என்ன செய்யணும், ஏது பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாமல் இருக்கும். சொந்தமாக கூட முயற்சி எடுக்க தோணாது. கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் இருப்பீர்கள் அப்படி தான் சொல்லப்படும். அதுக்கப்புறம் தான் 3 மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விழிப்புணர்வு ஏற்படும். தூங்கி எழுந்து கொஞ்சம் நேரம் உட்கார்ந்த பிறகு தான் நம்ம சுய நினைவுக்கு வரும். அந்த மாதிரி தான் ஏற்பட போகுது உங்களுக்கு. புதிய முயற்சி பலிதம் கொடுக்கும். தைரியமாக செய்யக்கூடிய விஷயங்கள், துணிஞ்சு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றி பெறும். அப்போ அது மாதிரி தான் நீங்கள் செய்யணும். உங்களுக்கு நேரம் காலம் சரியில்லை போது அப்படி செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அப்போ தான் தெய்வ சக்தியை நம்ம பெருக்கிக்கணும், தான தர்மம் பண்ணணும். அதுக்காக தான் அது சொல்லப்பட்டிருக்கு, வேறு ஒன்றுத்துக்கும் இல்லை. அப்போது நேரங்காலம் சரியில்லை போது தெய்வங்களே ஒதுங்கி தான் இருக்கும் அப்படின்றது தான் விதி. சாஸ்திரம் தான் சொல்லப்பட்டிருக்கு. அது உண்மையும் கூட. அனுபவப்பட்டவங்களும் தெரியும், அனுபவப்படாதவங்களும் தெரியாது. அப்போ அதுக்குள்ள முயற்சியில் இறங்கணும். அந்த தெய்வத்தை நம்ம வழி கொண்டு வரணும். கொஞ்சமாவது ஒரு பலனை கொடுக்கணும் இல்லையா? இது மாதிரிலாம் செய்யும். இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, கந்த புராணத்தில் கூட அருணகிரிநாதர் முருகரை வரவழைக்கும் போது வரமாட்டார். அவர் திருப்புகழ் பாடிக்கிட்டே இருப்பார். முருகர் பாட 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 முருகரை பற்றி பாடும்போது வரவே மாட்டார். முருகர் தாயோட மடியில் உட்காந்துருப்பாங்க, சக்தியோட மடியில் கெட்டியாக பிடிச்சின்னு இருப்பாங்க. இந்த கதை உண்மையே போயும், ஆனால் இது செவி வழி செய்தி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு உதாரணத்துக்காக சொல்லிட்டு வர. அப்போ அவர் அம்பாளை பற்றி சகலகலாவளி மாலைன்னு சொல்லிட்டு அம்பாளை பற்றி பாடுறாரு. அந்த அம்மனை பற்றி பாடும்போது அவங்க சந்தோஷமாயிடுறாங்க. அது வரைக்கும் முருகரை பற்றி தான் பாடினாங்க. அம்மா பற்றி பண்ணோன்னே ஏற்கனவே அவங்கவுங்கள பார்த்து பெருமையை சொன்னாலும் புகழ் சொன்னாலும் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், ஐஸ் வச்சா மாதிரி இருக்கும். அதுதான் உண்மை. அப்போ அம்பாளை பற்றி பாடும்போது அந்த அம்பாள் மனம் மகிழ்ந்து முருகரை பிடித்த இந்த கையை விளைக்கிறாங்க. அப்போ முருகர் வர முடியும், இருந்தாலும் தன்னுடைய தாய்க்கு கட்டுப்பட்டவர். தெய்வங்களுமே
கட்டுப்பட்டவங்க தான் சக்திக்கு. ஒரு கெட்ட நேரம் இருக்குது, தீய சக்தினா போகக்கூடாதுன்னா போக மாட்டாங்க, ஒதுங்கி தான் நிற்பாங்க. இதெல்லாம் உண்மையான விஷயந்தான். அதனால தான் கஷ்டங்கள் வருது. நம்ம சாமி கும்பிட்டாலும் கோயிலுக்கு போனால் கூட இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த முருகர் வந்து காட்சி கொடுக்குறாரு. முருகர் இங்கே வருவார்னு சொல்லுவார், வந்துடுவார், வந்து காட்சி கொடுத்துருவார். அப்போ எப்பேற்பட்ட விஷயம். இது மாதிரி தான் உங்களுக்கு நீங்கள் பண்ணணும். எதுக்கு இது சொன்னேன்னா, அந்த தெய்வ வழிபாடை அதிகப்படுத்திக்கணும். தொடர்ந்து அதை செஞ்சுட்டு வரணும். எப்போ நேரங்காலம் சரியில்லும் போது அது தெய்வ வழிபாடில் தான் மனசை செலுத்தணும். தியானம், தவம், ஜபம் இது மாதிரி பண்ணிட்டு வரணும். தொடர்ந்து இறை நாமங்களை சொல்லிட்டு வரணும். பெரும்பாலும் நீங்கள் உங்கள் ராசாபி குருவாக இருக்கனால முருகப்பெருமானை கிட்டே பிடிச்சிக்கலாம். அவருடைய வழிபாடு, கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ் பாடுறது எல்லாமே பண்ணிட்டு வரலாம். இப்போ சமீபத்தில் அந்த வேல் மாறன்ற ஒரு ஸ்லோகம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது கேட்டாலோ அது நம்ம சொன்னாலோ நல்லது நடக்குன்றது அனுபவபூர்வமான உண்மையாக சொல்லப்பட்டிருக்கு. அது நீங்கள் சொல்லிட்டு வரலாம். உங்கள் ராசிக்காரங்க கண்டிப்பாக சொல்லிட்டு வரலாம். முருகா சொல்லிட்டு வரலாம். நிறைய புண்ணியஸ்தல யாத்திரைலாம் போயிட்டு வரலாம். குரு வழிபாடு பண்ணலாம். குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணலாம். அந்த குருவாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபடலாம். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் இந்த மீனராசிக்காரங்க பார்த்திங்கனாக்கா, ஆரம்பத்தில் ஒரு 2-3 மாதங்களுக்கு கணவன் முறை ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கும். அது முடி போகிற நேரம் தான் அது. அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்கு அப்புறம் கணவன் மனைவி பலப்படும். ஒருத்தருக்கு உதவியாக இருப்பீங்க. அப்போ சரியாயிடும் எல்லாமே. எப்பயுமே ஒன்று செய்யட்டுங்க, யார் எந்த உதவி ஒத்தாசை இல்லைனா கூட கணவன் மனைவி உறவு பலப்படும். அதுதான் கடைசி வரை உள்ள உறவு. கணவன் மனைவி உறவே அன்போ ஆதரவோ ஒருத்தர் விட்டுக்கிடாமல் இருந்தாங்கனாலே கண்டிப்பாக எதிர்நீச்சல் போட்டு வந்துடுவாங்க. இது நடக்காதனால தான் நிறைய வீட்டில் பிரச்சனைகள் வருது. 3ஆம் தலையீடு வந்து பிரச்சனையாகி யாருக்குமே எந்த பலனும் கிடைக்காம போயிடுது. எது எப்படி இருந்தாலும் எவ்வளோ கஷ்ட துக்கங்கள் வந்தாலுமே கணவன் மனைவி ஒற்றுமை, அதுதான் அந்த திருமணம் நடக்கும்போது சொல்லுவாங்க. அதெல்லாம் யாரும் கவனிக்கிறதில்ல. அந்த ஸ்லோகங்கள் சொல்லி அந்த ஐயர் சொல்லுவார், 16 பெற்று பேர் வாழ்வாழ்வார். ஒவ்வொருத்துக்கும் மந்திரம் சொல்லுவார். அக்னி வளர்க்கும்போது சொல்லுவார். கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் துணையாக இருக்கணும்னு சொல்லுவார். அதெல்லாம் யாரும் இப்போ கேட்குறதில்ல, யாரும் பண்ணுறதில்ல. சந்தோஷமாக இருந்தால் போதும், இருக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். உடனே திட்டுறது, பேசுறது, கோச்சிங் அம்மா வீட்டுக்கு போயிடுது, இப்படி தான் நடக்கிறாங்க எல்லாமே. அதே மாதிரி கணவனும் செஞ்சால் என்ன ஆகும்? இப்போது சமீபகாலமாக அப்படின்னு தான் நடந்துகிட்ருக்கு. ஆண்களும் கோச்சிங் போயிடுறாங்க, அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க, மனைவி வேண்டான்னு. இந்த மாதிரி மனைவி தான் பெரும்பாலும் செய்வாங்க. இப்போ ஆண்களும் கணவனுங்களும் செஞ்சுறாங்க. இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அதனால தான் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லுது. அப்போ கஷ்ட நேரம் வந்து ஒற்றுமையாக இருந்தால் ரொம்ப விசேஷம், நல்லது. யாரோட உதவி இல்லாமல் நீங்கள் உங்கள் உதவியில் சம்பாதிச்சு தனிப்பட்டு வந்துடலாம், தைரியமாக வந்துடலாம். அது இல்லாமல் உங்களுக்கு இப்போ உள்ள இந்த காலகட்டத்தில் இந்த கிரகநிலை பார்க்கும் பொழுது 6 மாதங்கள் சுமாராக இருக்கும். 6 மாதம் நல்லாயிருக்கும். அந்த 6 மாதங்கள் பார்க்கும்போது கணவன் மனைவி தான் ஒத்துமை தான் போதும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நட்பு உறவுகள் தான் இன்னும் பலம் அதிகம் தானே. அந்த அடுத்து வரும் 6 மாதங்கள் நல்ல நண்பர்களும் நல்ல உறவினர்களும் உங்கள் மேலே அக்கறை உள்ளவங்களும் கண்டிப்பாக விரும்பி வந்து இணைவாங்க, சேருவாங்க, உதவிகரமாக இருப்பாங்க. அப்போ எல்லாமே குறுகிய காலம் தான். தற்காலிகமான பிரிவு, தற்காலிகமான கஷ்டம்தான். அது நீங்கள் ஈஸியாக கடந்து வந்துடுங்க. பொதுவாக மீன ராசிக்காரங்களுக்கு எதை கண்டும் பயப்பட மாட்டாங்க. எவ்வளோ கவலையாக இருந்தாலும் அதை ஈஸியாக எடுத்துப்பாங்க. அழமாட்டாங்க, தைரியமாக இருப்பாங்க. உள்ளுக்குள்ளே தான் அழுவாங்க, வெளியே காட்டிக்க மாட்டாங்க. இப்படி தான் இருப்பாங்க. சில நேரங்கள் அவங்களுக்கு இருக்கிற திறமையை வெளிப்பட்டுரும். பெரும்பாலும் அவங்கள தேடி வந்தால் எல்லாமே உதவி பண்ணுவாங்க. இவங்க யாரையும் தேடி போக மாட்டாங்க. இப்படி தான் அந்த மீனராசிக்காரங்களுக்கு உண்டான விசேஷமான பலன் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் இப்போ எல்லாமே அப்படி தான் நடக்க போகுது. உங்களுக்கு விபரீத ராஜயோகம் ஏற்பட்டு உங்களுக்கு நல்ல வாழ்க்கையே அமையும். மனைவி வழி உறவுகள் வந்து சேரும். மாமன் மைத்தின உறவு பலப்படும். அவங்களும் உதவி பண்ணுவாங்க, அவங்களும் உதவிகரமாக இருப்பாங்க. எது எப்படி இருந்தாலும் நீங்கள் தனிமையில் எங்கும் சென்று வராமல் இருப்பது நல்லது. அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். யாரு கூடயாவது போயிட்டு வரணும், கூட வரணும் செய்யணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், எந்த ஒரு பயணமாக இருந்தாலும் கூட ஆள் இருக்கிறது நல்லது. அப்படி தான் இருந்துட்டு போகணும். அது இல்லாமல் உங்களுக்கு நிறைய ஏற்கனவே கஷ்டங்கள் பட்டதுனால அந்த ஒரு ஆதங்கம், நடக்க முடியாத விஷயங்கள், கேட்டது கிடைக்கல, நினச்சது நடக்கலைன்றது இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாமே இப்போது நற்பலன் நடைபெறும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லக்கூடிய இந்த எரிபறிகள் தான் பண்ணால் கண்டிப்பாக நடக்கும். அப்போ நீங்கள் செய்யக்கூடிய எரிபறிகள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு குரு வழிபாடு வாழ்ந்து சொல்லியிருக்கேன். குருவாக இருக்கக்கூடிய முருகரை வழிபட்டு வரலாம். நீங்கள் வியாழக்கிழமை தோறும் மௌன விரதம் நல்லது. மீனராசிக்காரங்க கண்டிப்பாக மௌன விரதம் இருக்கணும். ஏன்னா அதிகமாக பேசக்கூடியவங்க நீங்கள். கன்னிராசிக்காரங்க மாதிரியே நீங்களும் தான் அதிகமாக பேசக்கூடியவங்க. அப்போது மௌன விரதம் இருக்கணும். காலையில் 6லேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்கலாம். முருகரை நினச்சிருக்கலாம், குருவை நினச்சி விரதம் இருக்கலாம், சிவனை நினச்சி விரதம் இருக்கலாம். இப்படிலாம் பண்ணலாம்.
இது மாதிரிலாம் இருந்துட்டு வந்தீங்கன்னா நல்லது. நிறைய தியானம் தவம் இதில் பண்ணலாம். விடியற்காலையில் எழுந்து பிரம்மமுகூர்த்தத்தில் பூஜை செய்யலாம், வழிபட்டு வரலாம். நீரில் இருக்கும் ஜீவராசிகளுக்கு உணவு கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணால் நல்லது. நிறைய விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கும் அந்த அன்னதானம் பண்ணும்போது நீர் கொண்டு போய் கொடுக்கறது நல்லது. நீர் சம்மந்தப்பட்ட உணவுகளை கொடுப்பது நல்லது. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம். இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த கெடுபலன் கொஞ்சம் நற்பலன் ஏற்படும். அது இல்லாமல் ஆணாக இருந்தால் பெண்ணும், பெண்ணாக இருந்தால் ஆணும் உங்களுக்கு துணையாக இருக்கணும். இந்த காலகட்டங்களில் குறைஞ்ச ஒரு 6 மாத காலமாக இருக்கணும். 6 மாத காலத்துக்கு அப்புறம் கிரகங்கள் நல்லபடியாக வந்து ஓரளவுக்கு சரியாயிடும். தனியாக இருக்கக்கூடாது இருக்காது அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்போது சிந்தனைகள் வேறுபடும். தவறான சிந்தனைகள், தவறான முடிவுகள்லாம் இருப்பீங்க. அதெல்லாம் போகிறதுக்காக தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. எப்பவுமே யாரோ கூடயா நீங்கள் இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். அது மாதிரிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும். தமிழ் புத்தாண்டு பலன் பார்க்கும்பொழுது உங்களுக்கு உங்கள் ராசியிலேயே இந்த மாதிரி கிரகங்கள் சேர்க்கை இருக்கனால அதை எதிர்க்கும் சாமர்த்தியம் வரணும். நான் சொன்ன இறைப்பறிகள் தானம் பண்ணிட்டு வந்தேன். கண்டிப்பாக அதனுடைய கெடுபலன் கொஞ்சம் நற்பலன் நடக்கும்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக எல்லா வகையிலுமே வெற்றி மேலே வெற்றி பந்துடுவீங்கன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு குரு கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும். தெய்வத்தை வழிபட்டுவாங்க, தொடர்ந்து வழிபட்டுவாங்க. எப்போயுமே முழு மூச்சாக அதை கடைப்பிடிச்சிட்டு வாங்க. பெரியவர்களை மதிங்க. இது மாதிரி பண்ணால் சொல்கிறது கேளுங்க. அதுதான் முக்கியமான விஷயம். இதெல்லாம் கேட்டு வந்தீங்கன்னா நல்லது சொன்னால் கண்டிப்பாக கேட்கணும். இதெல்லாம் கேட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டு பலன் உங்களுக்கு நன்மை தான் செய்யணும்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.